எல்லோரும் கைவிட்டப்பட்ட நிலையில் எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கிறோம் பாருங்கள். அந்த ஒரு மனநிலை நமக்கு வரும் பாருங்கள். அந்த மனநிலை வருகிற சமயத்தில் இதோ நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன், அமைதி கொள், தைரியம் கொள். நவநாளின் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். அப்போ முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் நடத்துகின்ற அந்த ஜெபமானது அந்த முதல் நவநாளுக்கான ஜெபம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னது? பாவிகளுக்காக படிங்கள். அது என்னவென்று, மனித இனம் முழுவதையும் சிறப்பாக பாவிகள் அனைவரையும் இடத்தில் ஒப்புக்கொடு. இதை நம்ம பார்க்கணும். அப்போ இதற்கு மையமாக நாம் எடுத்த இறை வார்த்தை தான் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதலில் திருவாக்கியங்கள். அதில் மறுபடியும் அதை படிங்கள். 19வது வாக்கியம் நாம் காலையில் அது 2 நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். படிங்கள். அது மாலை வேலை. அடுத்தது அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரிதாக்குக என்று சொன்னார். அப்போது அவர்கள் நடுவில் வந்து, நடுவில் நிற்பது என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிலை என்பது நம்ம பார்க்கின்றோம். இங்கே உதாரணம் புரிந்து கொள்வதற்காக லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் கை சூம்பிய ஒரு நபரை தெய்வம் பார்ப்பார். அந்த மகனை எல்லோரும் என்ன செய்வார்கள்? ஓய்வு நாளில் இவன் குணம் பெறுவானா இல்லையான்னு யோசி பார்ப்பார்கள். அப்போ இயேசு செய்கிற ஒரு காரியம், அவனை என்ன செய்கின்றார்? அவனை நடுவில் கொண்டு வருகின்றார். ஏன் அங்கிருந்து சவுக்கி கொடுக்க வேண்டியதானே? ஏன் நடுவில் வைக்கிறார்? படிங்கள். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6 முதல் திருவாக்கியங்கள். எழுந்து நடுவே நில்லும். அப்போ கை சும்பவரை நோக்கி கொண்டு இயேசுன வார்த்தை எழுந்து நடுவே நில்லும் என்று. அப்போ ஏன் அங்கே என்று கொடுக்க வேண்டியதானே? அது செய்யவில்லை. நடுவே நில்லும் சொல்வது அர்த்தம். இப்போ உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு கொண்டு நடுவில் நான் எழுந்து நில்லுங்கள் சொல்வது என்ன அர்த்தம்? என்ன? எல்லோரும் பார்ப்பார்கள், எல்லோரும் கவனிப்பார்கள். அப்போ எல்லோருடைய கவனம் அங்கு போய் சேரும். இதை நாம் பார்க்கிட்டோம். அப்போ எழுந்து நில்லும் என்று சொல்வது நடு மத்தியில் அங்கு வரும், எல்லோருடைய கவனம் அங்கு வரும், சேரும். இது நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயங்கள். அதே மாதிரித்தான் இங்கு இயேசு என்ன செய்கின்றார்? அந்த மத்தியில் வந்து கொண்டு மாலை வேளை, அதே சமயத்தில் யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் பயந்து கொண்டு எல்லாம் இருக்கிற போது அவர்கள் மத்தியில் தெய்வம் கடந்து வருகின்றார். அப்படி என்றால் குழப்பமான மத்தியில் தெய்வம் கிடையாது. எந்த இடத்துல எல்லாம் பாருங்க அமைதி தருகின்றார். எந்தெந்த சூழலில் தெய்வம் அமைதி தருகின்றார் சும்மா லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து படியுங்கள். நாம் பார்க்கணும் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். நம்ம எல்லாம் தெரியும் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். அடுத்தது உலகம் தருங்க அமைதி அல்ல. அப்போ தெய்வம் இங்கு அமைதி கொடுக்கின்றார். அவங்க எந்த சூழலில் அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கலங்கின நேரத்தில், அந்த பயந்துன சூழலில் தெய்வம் அவர்கள் மத்தியில் கடந்து வந்து உனக்கு நான் அமைதி தருகிறேன் என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீயும் நானும் பல விதமான குழப்பத்தில் வாழ்கிற பொழுது, நீ நானும் பல விதமான பயத்தில் வாழ்கிற பொழுது, நீ நானும் பல துன்பத்தில் வாழ்கிற பொழுது நம் மத்தியில் கடந்து வருபவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கடந்து வருகின்றார். அந்த மத்தியில் இருந்து கொண்டு வருகின்றார். மாலை நேரம், பாவத்தின் நேரங்கள், அதே சமயத்தில் யூதருக்கு அஞ்சி பயந்து கொண்டிருக்கிற சூழலில், அப்போ பயந்து கொண்ட சூழலிலும் பாவத்தின் நிமிடங்களில் எல்லாம் இருக்கின்ற பொழுது என் மத்தியில் கடந்து வந்து இத மகனே நான் இருக்கிற உன்னுடன் நீ தைரியம் கொள் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு மன அமைதியையும் எனக்கு தருகின்ற தெய்வம் தான் என் இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை தான் மக்களை நீயும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வருகின்ற பொழுது, பயம் வருகின்ற சமயத்தில் நாம் ஒரே ஒரு நபரை மட்டும் தேடி போனால் போதும். யாரது நபர்? இயேசு கிறிஸ்து. இங்குத்தான் நீ நானும் வர வேண்டும். இங்கு தான் பார்க்கின்றோம். இனி அடுத்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம்.
பார்த்தீங்களா? என் வழியாக நீங்கள் அனைவரும் அமைதி காணும் பொருட்டு நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். அடுத்தது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. அடுத்தது, எனினும் துணிவோடு இருங்கள். அடுத்தது, நான் உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அடுத்தது, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நாம் பார்க்கின்றோம் இயேசு எந்த சூழலில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? நீங்கள் அத்தனை பேரும் என்னை தனியை விட்டு போவீர்கள், ஆனால் நான் தனி அல்ல, என்னுடன் யார் இருக்கின்றார்? தெய்வம். நான் தனி அல்ல, என்னோட தெய்வம் என்றார். குடும்ப சூழலில் கணவன் உன்னை விடலாம், மனைவி விடலாம், பிள்ளைகள் விடலாம், நண்பர்கள் விடலாம், அத்தனை பேர் உன்னை நம்பியிருக்கிறார், அத்தனை பேர் உன்னை கைவிடலாம், ஆனால் ஒரு நாளும் தெய்வம் உன்னை கைவிட மாட்டார். இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு அங்கு இருக்க வேண்டும். அப்போ எல்லோரும் கைவிட்டப்பட்ட நிலையில் எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கிறோம் பாருங்கள். அந்த ஒரு மனநிலை நமக்கு வரும் பாருங்கள். அந்த மனநிலை வருகிற சமயத்தில் இதோ நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன், அமைதி கொள், தைரியம் கொள். அமைதி கொள், தைரியம் கொள். அதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எங்கிட்ட வாசிக்கிறோம் திருப்பாடல் 46. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் திருப்பாடல் 46:10. அமைதி கொண்டிருங்கள், நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் அமைதி கொள்ளுங்கள்? நானே கடவுள் என்று உணருங்கள். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ அமைதி கொண்டிரு, நான் தான் கடவுள் என்பதை நீ உணர்ந்து கொள். அந்த கடவுள் முன்னில் தான் நீ வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்ற போத்தியம் உனக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சமயத்தில் தெய்வம் அமைதி கொண்டிருக்கிறார் பாருங்கள். இனி அடுத்தது படிங்கள். அதே யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு தோமையார் சொல்ற வார்த்தை படிங்கள். 26. உங்களுக்கு அமைதி உரிதாக்குக என்றார். அடுத்தது, இதோ என் கைகள் வந்து பாருங்கள். இங்கு அதுக்கு முன்னாடி சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தோமையார் இல்லை, இயேசு வருகின்ற பொழுது தோமையார் இல்லை. அப்போ அவர் சொல்லுகின்ற பொழுது தோமையார் சில வார்த்தை என்ன? நான் அவரை கண்டால் ஒழிய நம்ப மாட்டேன். நம்முடைய குடும்பத்தில் இது நம்பாமல் வாழ்கிற எத்தனையோ மனிதர் இருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் இது கிடைத்தால் தான் நம்புவேன், இது வந்தால் கடவுள் இருக்கிற நம்புகின்றேன். எடா நீ கோயிலுக்கு வாடா, இது நடக்கட்டும், நான் கோயிலுக்கு வருகின்றேன். எடா நீ ஜெபமாலைக்கு வாடா, இது நடக்கட்டும், நான் ஜெபமாலைக்கு நான் வருகின்றேன். இதை கிடைக்கட்டும், நான் அதுக்கப்புறம் வருகின்றேன். அப்போ நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில் நீ வாழ்கின்ற பொழுது உனக்கு ஏற்படுற வேதனைகள் ஒன்று இருக்குப்பார். ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி வராமல் இருக்கிறார்களே, என் குடும்ப அங்கத்தினர்கள் என் கூட இங்கு வராமல் இருக்கிறார்களே, எனக்கு ஏற்படுற வேதனைகள், அவமானங்கள். மற்றவர்கள் கணவன் மனைவியாக போகிறார்கள், மற்றவர்கள் குடும்பமாக போகிறார்கள், ஆனால் என் கூட வருவதற்கு யாருமே இல்லையே, நான் தனிமையில் இருக்கின்றேனே, நான் என்ன தவறு செய்ய தெரியவில்லையே, என் குடும்பம் இப்படி போய்விட்டதே என்று சொல்லிக்கொண்டு தனிமையில் நீ அழுது நிமிடங்கள், யாருக்கும் தெரியாது. தனிமையில் நீ அழுது நிமிடங்கள், மனிதர்கள் கொண்ட ஏக்கங்கள், இதெல்லாம் தெய்வம் அறிந்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வம் உன்னை பேசுகிற வார்த்தை, நம்பிக்கையற்ற நிலையில் வாழ்கின்ற உன் மக்கள் மத்தியில் நீ வாழ்கின்ற பொழுது உன்னை நடுவில் இருத்தி தெய்வம் சொல்கிற வார்த்தை என்னவென்று? அமைதி கொள், தைரியம் கொள், நான் இருக்கிறேன் உன்னுடன். அமைதி கொள், தைரியம் கொள், நான் இருக்கிறேன் உன்னுடன். இதான் மக்களை நீ நான் பார்க்க வேண்டும். அதனால் தான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுற சமயத்தில் ஒரு நாளும் நாம் தளர்ந்து போகக்கூடாது. குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, முடிவு எடுக்க தெரியாத சூழல் வருகின்ற சமயத்தில் ஒரு நாள் தளர்ந்து போகாதே. ஆண்டவரை, குழம்பிக் கொண்டிருக்கின்றேன், முடிவு எடுக்க தெரியவில்லையா? ஓடி வந்து இந்த இடத்துல வந்து விழு, இங்கு வந்து விழு. இங்கு விழுகிற சமயத்தில் உனக்கு பதில் கிடைத்துவிடும். இங்கு வராமல் மனிதனை தேடி போகிற என்றால் மக்களை ஒரு சுக்கும் கிடைக்காது. நீ என்னதான் உருண்டு பிறண்டாலும் சரி, ஒரு பதிலும் கிடைக்காது. பிரதர், சிஸ்டர், ஃபாதர் போகிற சமயத்தில் ஒரு சுக்கும் கிடைக்காது. இங்கு வா, இங்கு வர்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பதில் கிடைத்துவிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அல்ல, இதான் மக்களை திருச்சபை நமக்கு கற்றுத்தருவது. மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பயந்து சூழல் நீ இருக்கின்ற பொழுது, பாவத்தின் நிலையிலும் அதே மாதிரி பயந்து நிலையில் இருக்கின்ற பொழுது, இன்னொரு இடத்திலும் தெய்வம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை பணிக்கவர் அனுப்புவார். எடுத்து படியுங்கள். அதே 20ஆம் அதிகாரம், அதே எல்லோரும் பார்க்க உன்னை உயர்த்தி எல்லோரும் காண உனக்கு பணியை தருவார், நீ போய் பணியை செய் என்று. மக்களே,
தெய்வ அழைத்தல். இறை அழைத்தல். உன் குடும்பத்திலிருந்து கொண்டே உன்னை கொண்டே தெய்வம் என்ன செய்வார்? பல காரியங்களை செய்து கொண்டுவார். மூன்றாவது மனிதனை தெய்வம் எடுக்க மாட்டார். மூன்றாவது நீங்கள் பாருங்கள், எந்த குடும்பம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஓரோ குடும்பத்தில் ஒரு நபராவது அங்கே பக்தியோடு இருப்பார்கள், விசுவாசத்தோடு வாழ்வார்கள். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகனோ மகளோ யார் வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த நபர் வழியாக தெய்வம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தெய்வம் மீட்டு கொண்டு வருவார். ஒரு நாளும் ஒரு குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். உன்னுடைய குடும்பம் இயேசு வசிக்கின்ற குடும்பம். அதனால் தான் இம்மானுவேல். அந்த தெய்வத்தை செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றால் தெய்வம் உன்னை கொண்டு பார்ப்பார்கள். நாம் அந்த லூக்கா நற்செய்தியில் பார்த்தோம் இல்லையா, அந்த கை சூம்பியவன் என்ன செய்கிறான்? மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு குணப்படுத்துவாரா என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு காய்ச்சல் நீங்குமா, அம்மா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களே, அப்பா இப்படி ஜபன் போயிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா, பார்க்கலாமே, அம்மாவுடைய ஜபம் எவ்வளோ சக்தின்னு பார்க்கலாமே, அப்பா இப்படி போயிட்டு இருக்கா பார்க்கலாமே, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. இந்த பிள்ளைகள் சொல்கிறார்களே, இதை குடும்ப அங்கத்தில் சொல்லுகிறார்களே, அப்படி சொல்லுகின்ற சமயத்தில் அன்பு மகளே நீ கவலைப்படாதே, நீ என்ன செய்ய வேண்டும்? தெய்வ செல்போ. தெய்வம் உன் குடும்ப மத்தியிலே உன்னை அப்படியே தூக்கி நடுவில் நிறுத்தி உனக்கு விடுதலையும் சௌக்கியம் தந்து உன் வழியாகவே உன் குடும்ப அங்கத்தினர்களே அத்தனை பேரையும் தெய்வம் தன் அருகில் கொண்டு வருவார். இதான் மக்களை தெய்வம் செய்கிற காரியங்கள். அல்லது உன்னை விட்டுட்டு ஒதுக்கிவிட்டு மூணாவது மனுஷனுக்கு வந்து கொண்டு வரதில்ல, அது அவர் தேவையே இல்லையே. மூணாவது மனுஷன் வந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே. உன் குடும்ப அங்கத்தினர் வழியாகவே தெய்வம் கொண்டு வரும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? பயத்தோடு இருக்கிற நீ, பக்தியோடு இருக்கிற நீ, விசுவாசத்தோடு இருக்கிற நீ இங்கே வா. இங்கே வந்து தெய்வமே எனக்கு யாரும் இல்லை, நீ தான் இங்கே வந்து விழுகிற சமயத்தில் தெய்வம் உன்னை பார்த்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இது அந்த வார்த்தை. இனி மறுபடியும் அந்த தொடர்ந்து அந்த வார்த்தை படிங்கள். 19வது வாக்கியம் படிங்கள். இது மாலை நேரம், யூதர்களுக்கு அஞ்சி அப்புறம் மூடி வைத்து வந்தார்கள். அடுத்தது நடுவில் நின்று அமைதி உரிதாக்குக என்று சொன்னார். இனி அடுத்த வார்த்தை அவர் என்ன செய்கின்றார்? அடுத்த வார்த்தை மறுபடியும் படிகள். 20வது வாக்கியம். இவ்வாறு சொல்லிய பின் அவர் அவர்கள் மேல் கைகளையும் விலாவையும் அவர்களும் காட்டினார். அடுத்தது ஆண்டவரை கண்டதும் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். போதும். இவ்வாறு நடுவில் இருத்தி கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, இயேசு செய்த காரியம் என்பது என்ன? இயேசுவை கண்டவுடனே சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போ தெய்வத்தை கண்டவுடனே மகிழ்ச்சி அங்கு கடந்து வருகிறது. இயேசுவை காணாத சமயத்தில் மகிழ்ச்சி அங்கே இல்லை. அங்கே வேதனையும் துக்கங்களும் காயங்களும் கடந்து வருகின்றன. உதாரணம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? சும்மா லேசாக 2-3 உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்வதற்காக. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? அந்த என்ன, இயேசு படகில் பயணிப்பார். ஆனால் இயேசு படகில் இருக்க மாட்டார். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 முதல் திருவாக்கியங்கள். அங்கே இயேசு இல்லாமல் அங்கே சீடர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள். அப்போ நடுக்கடலில் கொந்தளிப்பு ஏற்படும். அப்போ கொந்தளிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அங்கே எல்லோரும் சீடர்களெல்லாம் பயந்து கொண்டிருப்பார்கள். அப்போ இயேசு என்ன செய்வார்? அவர் மத்திய தண்ணீரில் அவர் அங்கே நடந்து வருவார். அப்போ தண்ணீரில் நடந்து வந்த கண்ட உடனே ராயப்பர் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? ஐயோ பேய், ஐயோ பேய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் பேசினார். ஆனால் அவன் இயேசுவை பார்த்து பேய்ன்னு சொல்ல காரணம் என்ன? அவனுடைய பய உணர்வுகள், அந்த குழப்பங்கள் இயேசுத்தான் என்று உணராமலேயே இதோ அவனை பேய் என்று சொல்ல தூண்டுகிறது. மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதான் நடக்கிற காரியங்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் குழப்பங்கள் ஏற்படும், பயம் ஏற்படும். இங்கே பாருங்கள், இங்கே சீடர்கள் போகிறார்கள், இயேசு இல்லாமலே பயணம் தொடர்கிறது. அப்படி தொடர்கிற சமயத்தில் அங்கே கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே சீடர்கள் இயேசுவை அழைப்பதில்லை, மாறாக கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே தெய்வம் அவர்கள் அழைக்காமலேயே அவர் மத்தியில் கடந்து வருகின்றார். மக்களே, இறைவன் நீயும் நானும் அழைக்காமலே கடந்து வருவர் தான் நம்முடைய தெய்வம். நம்முடைய வேதனைகளிலும், நம்முடைய காயங்களிலும், நம்முடைய அவமானங்களிலும், நம்முடைய துன்பங்களிலும் இறைவன் நேரடியாக கடந்து வருவார். நீயும் நானும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இறைவன் வருகிறார். வந்த உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், அதுதான் நீ நானும் செய்ய வேண்டும். அதுதான் நீ நான் செய்ய வேண்டும். ஐயோ பேய்ன்னு சொல்லிவிட்டு அவன் போகவில்லை. ஆண்டவர் சொல்ல, நான் தான் சொன்ன உடனே, ஆண்டவரே அது நீ தான் என்றால் என்னையும்
தண்ணீரில் நடக்க வையும் தான் நடக்கின்றான். அப்போ இயேசு ராயப்பெரும் தண்ணீர் நடக்கின்ற பொழுது இதோ இயேசு கூட இருக்கின்றார். என்னையும் தெய்வம் என்ன செய்வார்? அந்த துன்பத்திலும் அந்த காயத்திலும் அந்த அவமானத்திலும் தெய்வம் என்னை நடக்க வைப்பார். முன்னாடி நான் இருந்தபொழுது அது பயந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அதே துன்பத்தில் அதே அவமானத்தில் நான் கடந்து போகிற சமயத்தில் பயம் அல்ல, குழப்பம் அல்ல. காரணம் என் தெய்வம் அங்கு இருக்கின்றார். என் பார்வை இயேசு மீது இருக்கின்றது. எப்போ என் பார்வை இயேசு மீது செலுத்த ஆரம்பித்தேனோ இந்த தண்ணீர், அதாவது இந்த பயங்கள், இந்த குழப்பங்கள், இந்த அவமானங்கள், இந்த தோல்விகள், இந்த பிரச்சனைகள், இது எதுவுமே என்னை ஒரு நாளும் எனக்கு பாதிப்பு அதை ஏற்படுத்தாது. மாறாக அது எனக்கு நன்மை தான் தரும் ஒழிய ஒரு நாளும் தீங்கி எனக்கு ஏற்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்க்குற சமயத்தில் இந்த இடத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? தெய்வம் சொல்ல வார்த்தை, இதோ நீ கண்டவுடனே மகிழ்ச்சி அடைந்தார்கள். சீடர்கள் இயேசுவை கண்டவுடனே எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதே மாதிரி என்னுடைய துக்கங்களும் வேதனைகள் மத்தியில் தெய்வம் கடந்து வருகின்ற பொழுது எனக்கு அங்கே மகிழ்ச்சி கடந்து வரும். எப்படி நான் இயேசுவினை கொண்டு வர முடியும்? அதுதான் மக்களே, நான் வர வேண்டிய இடம் பலிப்பீடம். ஆலயத்துக்கு நான் வந்து திருப்பலி பங்கெடுத்து கொண்டு நற்கருணை நான் பெறுகிற சமயத்தில் தெய்வத்தை இதோ என்னுடைய குழப்பத்தின் மத்தியில், என்னுடைய வேதனை மத்தியில், என்னுடைய அவமான மத்தியில் நான் கொண்டு வருகின்றேன். கொண்டு வருகிற சமயத்தில் இதா நான் அங்கு அமைதி பெறுகின்றேன். திருப்பலி இல்லாமல் பாவசங்கத்திலும் செய்யாமல் நீ பாட்டு நம்முடைய போய்கொண்டே இருக்கிற என்றால் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? எப்படி வேதனை நமக்கு எப்படி அது கிடைக்கும்? அறிவு இருக்கும். அறிவு இருந்த மட்டும் பத்தாதே, அந்த பெற்ற அறிவை அனுபவ தளத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும். திருப்பலி அறிவு சம்பாதிப்பதற்காக அல்ல, அது ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டும். அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால் திருப்பலியில் நீ பங்கெடுத்தே தீர வேண்டும். தினந்தோறும் பங்கெடு, தினந்தோறும் பங்கெடு. அட்லீஸ்ட் உன் பக்கத்தில் பங்கு இருக்கின்றது. இப்போ தினந்தோறும் திருப்பலி உண்டு, போய் பங்கெடு. காலையிலையோ சாயங்காலமோ எப்போ இருந்தாலும் சரி, உனக்கு எங்கே சௌகரியம் இருக்கோ அங்கு சென்று போய் திருப்பலி பங்கெடு. எப்போ நீ திருப்பலி பங்கெடுக்கின்றாயோ அந்த நேரத்தில் கிருபை கிடைக்கும். இதோ இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் ஆரம்பித்திருக்கின்ற நோவினா, நீ எடுக்கிற தீர்மானங்கள், ஆண்டவரே இதை நான் புதன்தோறும் நான் திருப்பலி பங்கெடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொண்டு நீ பங்கெடுத்து பாரு. இரக்கத்தின் விழா கொண்டாடுகிற சமயத்தில் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அங்கே முற்றுப்புள்ளி உனக்கு அங்கே கிடைத்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். காரணம் நீ முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்கு? தெய்வத்திற்கு. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சௌகரியம் இல்லை, எனக்கு அங்கே போக வேண்டும், எனக்கு இங்கு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நேரமில்லை சௌகரியம் இல்லை சொல்லி போகிற சமயத்தில் தெய்வமல்ல அதுக்கு பொறுப்பு. அதான் நம்ம வாசிகள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 14, 15, 16 கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் உள்ளம் இருந்தும் உணராமலும் மனம் மாறாமலும் நீங்கள் இருக்கின்றார்கள். நானும் உங்களை நானும் அவர்களை அப்போ இறைவனால் குணப்படுத்த முடியாது என்பதல்ல, நீ ஒத்துழைப்பை கொடுத்ததில்லை. அப்படி நீ ஒத்துழைப்பை கொடுக்காத காரணத்தினால இறைவனால் என்ன செய்ய முடியும்? ஒத்துழைப்பு நீ நான் கொடுக்க வேண்டும். நீ எடுக்கிற முயற்சி தான் மக்களை பார்க்கின்றோம். ரெண்டாவது, சீடர்கள் இயேசுவை கண்டவுடனே அங்கே சந்தோஷம் அடைந்தார்கள். எப்படிப்பட்ட இயேசு? காயப்பட்ட இயேசு. காயப்பட்டு தன்னுடைய காயங்களை தெய்வம் காட்டுகின்றார். உள்ளங்கையும் விலாவையும் கால்களையும் காட்டுகின்றார். அப்படி என்றால் பாடுபட்ட சொரூபம் மக்களே, குடும்பத்தில் இந்த நாட்களில் இயேசுவின் பாடுபடுத்த சுரூபத்தை நோக்கி பூஜையுங்கள். தெய்வமே உன்னை ஆராதிக்கிறேன், தெய்வமே எனக்காக அல்லவா நீ சிலுவையில் மறித்திருக்கின்றாய், நன்றி தெய்வம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவைக்கு முத்தம் கொடுத்து நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருங்கள். அந்த சிலுவையுடைய காயங்கள், ஆண்டவரே என்னுடைய உடலில் விரும்படி நான் செய்து கொள்கின்றேன், இதா என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்கள் அத்தனையும் சந்தோஷோடு ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு சிலுவை காயங்களை நீ பெற்றுக்கொள். உனக்கு ஏற்படுற வேதனை அவமானத்தை எல்லாம் சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்கிற சமயத்தில் மக்களே அது உனக்கு சந்தோஷமாக வரும். அடுத்த நபருக்கும் அது என்ன ஏற்படும்? மீட்பாக அது மாறும். மாறாக எனக்கு சிலுவையே வேண்டாம், ஒதுக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சமயத்தினுடைய சீடர்கள் இயேசுவின் காயத்தை கண்டார்கள். தோமையார் இயேசுவின் காயத்தை கண்டார். உடனே இந்த கீழே விழுகின்றார். காயங்கள் எனக்கு மருந்தாக மாறும். காயங்கள், இயேசுவின் காயங்கள் எனக்கு மருந்தாக மாறும். இயேசுவின் காயங்கள் எனக்கு மீட்பாக மாறும். இயேசுவின் காயங்கள் எனக்கு அனுபவமாக மாறும். அப்படி மாறுற சமயத்தில் இதா தெய்வத்தோடு நானும் ஐக்கியப்பட்டு கொண்டிருப்பேன். அதான் வார்த்தை, என்னோடு இணைந்திருங்கள், இயேசுவோடு இணைந்திருங்கள். மூன்றாவது நாம் பார்க்கின்றோம், எப்பேற்பட்ட இயேசு கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள்? உயிர் தாண்டவர்.
சீடர்கள் பார்த்தார்கள், உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடனே அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர்த்த ஆண்டவர் தான் நீ நாம் ஆராதிக்கின்றோம். மரித்த ஆத்மாக்கள் அல்ல, உயிர் தாண்டவர். நம் ஆண்டவர் வாழ்கின்ற கடவுள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுள். அப்படி என்றால் அந்த உயிர் தாண்டவரை நீ நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசு மரித்தார் என்றால், இயேசு உயிர்த்தார் என்றால் நானும் உயிர்ப்பேன். அதான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ரோமியருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம், அதான் பேப்டிசத்துடைய அர்த்தம். படிங்கள், ரோமியர் திருமுகம் 6ஆம் அதிகாரம், ஒக்கடா முதல் வாக்கியங்கள். ம் 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 அவர்களோடு இணைந்திருக்கும். அடுத்தது நாமும் புதுப்பிற பெற்றவர்களாக நாம் உயிர் தெழுவோம். அதான் நீங்கள் பாருங்கள், திருமுழுக்கு சமயத்தில் இயேசுவோடு மறிக்கின்றோம், அதான் முழுக்கு. அதுக்கு பிறகு இயேசு தண்ணிலிருந்து வருகின்றார் தான் இயேசுவோடு உயிர்க்கின்றோம். நம்ம இயேசுவோடு மறிக்கின்றோம், இயேசுவோடு உயிர்க்கின்றோம். பாவத்தில் நாம் மறிக்கின்றோம், உனக்காக எனக்கும் இயேசு மரித்தார், நானும் மரித்து விடுகின்றேன். இயேசு உயிர்த்தார் என்றால் மக்களே நீயும் நானும் உயிர்த்தே இருப்போம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த உயிர்த்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தாலே போதும். உயிர் தாண்ட மேல் நம்பிக்கை வை. அப்படி நம்பிக்கை வைத்தால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி என்றால் என் துக்கம் எனக்கு வருது என்றால், அதான் சொல்வார்கள் இல்லையா, நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, ஒரு துக்க வெளி ஒன்று வந்தது என்றால் உயிர்ப்பு ஞாயிறு ஒன்று உண்டு. அதானே, இரவு ஒன்று இருக்குது என்றால் பகலும் ஒன்று உண்டு, இருட்டு ஒன்று இருக்குது என்றால் மக்களே வெளிச்சம் ஒன்று உண்டு. பின்ன நீ நான் ஏன் துக்கம் ஒன்று இருக்கிற சமயத்தில் சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷம் யாரு? இக்கடரா, உன்னை யார் வேண்டான்னு சொன்னார்? இக்கட வா, இக்கட வந்தவுடனே உனக்கு அக்கடைக்கு இப்போ இடம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நமக்கு பார்க்கட்டும். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது, எவருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். இதுதான் பாவம். எவருடைய பாவம் மன்னிக்க முடியுங்களோ அது மன்னிக்கப்படாது. மக்களே, அப்போ இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் அமைதியை தருகின்றார், சந்தோஷத்தை தருகின்றார். எதற்காக? எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவர் பணியை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக? தந்தை என்னை அனுப்பியது போலவே நான் உங்களை அனுப்புகின்றேன். தந்தை என்னை அனுப்பியது போலவே நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ தந்தை எதற்காக அனுப்பினார்? இயேசுவை பிதாவாதேவை எதற்கு அனுப்பினார்? அது நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. எதற்காக அவர் அனுப்பினார்? எடுத்துப்படி நமக்கு தெரிஞ்ச வாக்கியங்கள் எடுத்துக்கொண்டால் புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து படிங்கள், யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அழிப்பதற்கு மன்றி வருவதில்லை, மாறாக ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அது நிறைவாக பெரும் பொருட்டே வந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தார்? நிறைவு நிலை வாழ்வு தருவதற்காக. அப்போ பிதாவாய தெய்வம் எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினார்? நீ நானும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன் வழிய வேறு எதற்காகவும் அல்ல. அப்படி என்றால் இங்கு இயேசு உன்னை அனுப்புகிறார் என்றால் உன்னை நடுவில் நிறுத்தி கொண்டு அந்த பயந்த சூழல் மத்தியிலும் அந்த குழப்பமான சூழல் மத்தியிலும் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு தந்தையை அனுப்பியது போல அன்பு மகனே, அன்பு மகளே, நான் உன்னை அனுப்புகிறேன் என்றால் எதற்காக தெய்வம் அங்கு அனுப்புகின்றார்? இதோ அந்த குடும்ப அங்கத்தினருக்கு நிலை வாழ்வு பெறுவதற்காக. அப்படி என்றால் உன் கணவன் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் மனைவியாக உன்னை தெய்வம் அனுப்புகின்றார். மனைவி நீ நிலைவாழ்வு பெறுவதற்காக கணவனாகி உன்னை தேர்ந்தெடுத்துக்கொண்டு தெய்வம் அனுப்புகின்றார். பெற்றோர்கள் நீங்கள் நிலைவாழ்வு பெறுவதற்காக பிள்ளைகளையும், அதே மாதிரி பேர பிள்ளைகள், அதே ஒவ்வொருத்தரும் நிலைவாழ்வு பெறுவதற்காக தெய்வம் குடும்பத்திலிருந்து உன்னை தேர்ந்தெடுத்துக்கொண்டு தந்தை அனுப்புவது போலவே நான் உன்னை அனுப்புகின்றேன். அவன் நிலைவாழ்வு பெறுவதற்காக உன்னை அனுப்புகிற சமயத்தில் வாழ்வை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ இழக்க வேண்டும், நீ தயாராக இருக்க வேண்டும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து அழிந்தால் ஒழிய அது ஒரு நாளும் பலன் தராது. கோதுமை மணி போல மடிய உனக்கு விருப்பமா? உனக்கு விருப்பமா? அடை விருப்பமா இருக்கிறாய் என்றால் மக்களே ஆட்டோமேட்டிக்காக அங்கு உன்னுடைய குடும்பம் மீட்பு பெறும். இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறாய் என்றால் ஒரு நாளும் உனக்கு அங்கு விடுதலை கிடைக்காது. ஒரு நாள் கிடையாது. நீ மடிய வேண்டும். உன்னை யாரும் மடிவன் அர்த்தம் என்ன? உன்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள், ஒருத்தரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் எவன் அங்கீகரித்தாலும் அங்கீகரித்தாலும் மேலே ஒருத்தர் இருக்கின்றார், அவர் என்னை பார்த்து கொள்வார், எனக்கு அது போதும் என்ற எப்போ உனக்கு அந்த மனநிலை வருகிறதோ அப்போ தான் மக்களே இறை பணியை உன்னால் தாவத்தோடு செய்ய முடியும். இல்லை என்றால் ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. அதற்காகத்தான் தெய்வம் உன்னை அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நிலை வாழ்வு கொடுப்பதற்காக தெய்வம் உன்னை அழைக்கின்றார். இதுக்கு நிலை வாழ்வு மட்டும்தானா? இல்லையே. மீண்டும் எடுத்து படிங்கள், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். அப்போ திருச்சட்டத்தை அழிப்பதற்காக அல்ல, திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்ப அங்கத்தினர்கள் இதோ திருச்சபைக்கு எதிராக போவார்கள், திருச்சட்டத்துக்கு எதிராக போவார்கள், ஆலயத்துக்கு எதிராக செயல்படுவார்கள், அருத்தந்தை அருக்கண்ணைக்கு எதிராக போவார்கள், இதோ விசுவாச வாழ்க்கை எதிராக போவார்கள், அருட்சாதன வாழ்க்கைக்கு எதிராக போகிற சமயத்தில் அன்பு மகனே மகளே, தெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டு நீ போகாத, குடும்பமே எதிர்த்தாலும் குடும்பமே எப்படி வந்தாலும் மகனே மகளே நீ போகாதே, அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்ற உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். போ, நல்ல ஒரு வாழ்க்கை நீ வாழப்பாரு, குடும்பத்திலேயே நீ மடியப்பாரு. மூணாம் மனுஷன் சாட்சியாக தேவையில்லை, குடும்பத்திலேயே நீ இருந்தாலே போதும். உன் குடும்பத்திலே நீ இரத்த சாட்சியாக மாறப்பாரு. குடும்பத்திலே இரத்த சாட்சியாக மாறாது, நீ சமுதாயத்தில் போய்ட்டு என்ன இரத்த மாற போகின்றாய்? குடும்பத்திலே இரத்த சாட்சி நீ மாற வேண்டும், அவர்கள் மத்தியில் நீ மாற வேண்டும். முன்னால் முடிகிறதுன்னு பாரு. மூன்றாம் நபரை மன்னிக்கலாம், ஆனால் என் கூட இருக்கிறவர்களை மன்னிக்கத்தான் எனக்கு கஷ்டம். என் கூட இருந்து எனக்கு எதிராக போகிறார்கள், அவர்களை மன்னிப்பதன் கஷ்டம். அங்கத்தான் நீ இரத்த சாட்சியாக மாற வேண்டும். குடும்பத்தில் நீயும் நானும் இரத்த சாட்சியாக மாற வேண்டும். இதான் மக்களே. அப்போ நிறைவேற்றி நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவன் திருச்சபைக்கு எதிராக போவார்கள். உதாரணம் எடுத்துக்கொள்க, உன்னுடைய மகன் உடைய மகள் வேறொரு பெண்ணை வேறொரு பையனை விரும்பி கொண்டிருப்பார்கள், அப்படி போவார்கள். திருச்சபைக்கு எதிராக போய் கொண்டிருப்பார்கள், அருட்சாதனுக்கு எதிராக போவார்கள். நீ எவ்வளவு சொல்லி பார்ப்பாய், கேட்க மாட்டார்கள். கடைசியில் சரிடா உன் விருப்பத்தில் நான் வருகிறேன் சொல்லிக்கொண்டு போகாத, ஒரு நாளும் போகாத, தலையே போனாலும் சரி ஒரு நாளும் அருட்சாதன வாழ்க்கைக்கு எதிராக, விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக ஒரு நாளும் போகாத. என் தெய்வத்துக்கு மட்டுமே ஒன்னம்சம் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்க வேண்டும். அல்லாத என் மகன் போய்விட்டானே, என் மகள் போய்விட்டானேன்னு சொல்லி போகிற சமயத்தில் இது உன்னுடைய மகன் அல்ல, இது உன்னுடைய மகள் அல்ல, இது யாருடைய பிள்ளைகள்? தெய்வத்துடைய பிள்ளைகள். அந்த தெய்வத்துடைய பிள்ளைகளை இறைவனுக்கு ஏற்ற முறையில், திருச்சபைக்கு ஏற்ற முறையில், விசுவாச முறையில் வளர்த்து வர வேண்டியது உன்னுடைய கடமை. நீ முயற்சி எடுத்திருப்பாய், ஒருவேளை நீ தோற்று போயிருக்கலாம், பரவாயில்லை, வந்து ஒப்பு கொடுத்து கொண்டு மன்னிப்பு கேள். மாறாக பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவதல்ல, தெய்வத்துடைய ஆசையை நிறைவேற்றத்தான் நீங்கள் வர வேண்டும், வாழ வேண்டும். ஒழிய என் பையனுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றேன், என் பிள்ளையுடைய ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்கின்ற பொழுது அன்பு மக்களே வண்டி ஓடாது. என்ன விசுவாச வாழ்க்கை நீ வாழ்கின்ற? அன்னை மரியாளை பாருங்கள், அன்னை மரியாளை பாருங்கள். அன்னை மரியாள் விசுவாசுக்கு எதிராக போகவில்லையே. எத்தனை பேர் காயப்படுத்தியிருப்பார்கள். திருமணத்துக்கு முன்னாடியே நீ கருவுற்று இருக்கின்றாயே, பலரும் சொல்லியிருக்கலாமே, அன்னமால் சொய்க்கமே, பலரும் காயப்படுத்தியிருக்கலாமே. அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வேதனை வந்திருக்கும். கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டிய சூழல் தெரிந்த போதிலும் அன்னை மரியாள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் மக்களே, மரியாள் பயந்து வாழ்ந்தாளா? அல்ல, தெய்வத்துக்கு மட்டுமே ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து அவள் வாழ்ந்தவள். ஒரு நாளும் விசுவாச வாழ்க்கை எதிராக போகவில்லை. எந்த சூழல் வந்தாலும் சரி, யார் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, என் தெய்வத்துக்கு மட்டுமே ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து நான் வாழ்வேன் என்றால் அது கேட்டபடி தான் நீ நான் வாழ வேண்டும். ஒழிய ஜால்ற அடிச்சு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அவன் ஆசையம் நிறைவேற்ற வேண்டும், இவன் ஆசையம் நிறைவேற்ற வேண்டும், இவள் ஆசையம் நிறைவேற்ற வேண்டும் சொல்லிக்கொண்டு ஊராருடைய ஆசையம் நிறைவேற்றினாய் ஒழிய தெய்வத்துடைய விருப்பத்தை என்றைக்காவது நீ நானும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோமா? காம்ப்ரமைஸ் ஆகி போய்கொண்டிருக்கின்றோமே. என்னது அது காம்ப்ரமைஸ் ஆகி போய்கொண்டிருக்கிற சமயத்தில் எப்படி மக்களுக்கு கிருபைகள் நமக்கு அங்கே கிடைக்கும்? அதுதான் உள்ளத்தில் ஒரு வால் ஊடுருவோம். அதான் காம்ப்ரமைசிங். அந்த காம்ப்ரமைசிங் சொல்ல என்னது? சமரசமாகாமல் இருக்கிறது இல்லை. அன்னை மரியாள் எங்கேயும் சமரசமாகவில்லை. அப்படி என்றால் இதா திருச்சட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன். இயேசு ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகவில்லை. உன்னை தேர்ந்தெடுக்கின்றார். மகன் எதிராக போகிறத இடம் நீ போ, எனக்கு தெய்வம் தான் எனக்கு முக்கியம், உன்னை விட தெய்வம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நீ வாடுகிற சமயத்தில் அவன் போவான்.
திரும்பி உன்னிடத்தில் திரும்பி வருவான். அப்பா என்னை மன்னித்து விடுங்கள், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி வருவான். பாருங்கள், வர்ற சமயத்தில் மாரோடு சேர்த்து அணைத்துக்கோள். ஊதாரி மகன் போய் திரும்பி வந்தது போலவே எப்படி மாரோடு சேர்த்து அணைக்கின்றாயோ அதே மாதிரி மாரோடு சேர்த்து அணைத்து கொண்டு பழைய செல்லம் பேசாமல் மீண்டும் அவனுக்கு புதிய வாழ்க்கை, அதே உரிமையை நீ கொடு. நீ என்னுடைய மகன் தாண்டா, நீ என்னுடைய மகள் தாண்டான்னு சொல்லிக்கொண்டு அவனை அரவணைக்க வேண்டும். அதான் வார்த்தை. எரேமியா புஸ்தகம் 23 அதிகாரம் 23 வாக்கியம். அருகில் இருந்தால் மட்டும் நான் உனக்கு கடவுள் அல்ல, நீ என்னை விட்டு தூரம் இருந்த போதிலும் அப்பவும் நான் உனக்கு கடவுளே. நீ நன்மை செய்வது மட்டும் நான் உனக்கு தெய்வம் அல்ல, என்னை விட்டு நீ தூர போகிறாய்ப்பார், பாவத்தை நீ விழுவாய்ப்பார், அப்பவும் நான் உனக்கு கடவுளே. அதானே மீண்டும் நான் வாசிக்கிறோம். அதே எரேமியா புஸ்தகம் 13 அதிகாரம் 17 வாக்கியம். 13 அதிகாரம் 17 வாக்கியம். நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழுது கொண்டு இருக்கும். நீயும் நானும் பாவம் செய்கிற பொழுது தெய்வம் நம்மை விட்டு போவதல்ல, மாறாக அழுது கொண்டிருக்கின்ற தெய்வம் தான் ஒழிய, ஐயோ என் மகன் இப்படி வேதனைப்படுத்தி என்னை காயப்படுத்துகிறானே என்று சொல்லிக்கொண்டு அழுகிற தெய்வம் தான் நாம் பார்க்கின்றோம். அதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? லூக்கா நற்செய்தி 13 அதிகாரம் 34 வாக்கியம். எருசலேம் எருசலேமே, படிங்கள். இறைவாக்கினரை கொல்லும் நகரமே, கல்லால் எறிந்து கொல்லுகின்றாயே. அடுத்தது மக்களை எத்தனையோ முறை ஆசைப்பட்டனே, உனக்கு தான் விருப்பம். அவ தெய்வம் கண்ணீரோடு சொல்ற வார்த்தை. மீண்டும் எசையா புஸ்தகம் நமக்கு எல்லாம் தெரியும். எசையா புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வாக்கியம். காலை தன் எஜமானனை புரிந்து கொள்கிறது, கழுதை தன் அறிந்து கொள்கிறது, ஆனால் என் மக்களோ என்னை புரிந்து கொள்வதும் இல்லை. என்னை எந்த அளவுக்கு வேதனையோடு தெய்வம் சொல்றார் என்று பாருங்கள். வேதனையோடு. அப்படி என்றால் நான் பாவம் செய்கிற பொழுது தெய்வம் அங்கே வேதனைப்படுகிறார். என் பாவத்துக்கு ஏற்றபடி சரிடா, பரவாயில்லடா, உன் ஆசை நாம் நிறைவேற்றேன்னு சொல்லிக்கொண்டு தெய்வம் வருவதில்லை, ஒரு நாள் செய்வதில்லை. நான் பாவம் செய்ய தெய்வம் அனுமதிப்பதில்லை. மாறாக நான் அவரை மீறி நான் பாவம் செய்கிற பொழுது இறைவன் அங்கு வேதனைப்படுகிறார், கஷ்டப்படுகின்றார். அந்த இறைவனை நான் அல்லவா காயப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஓடிப்போய் பாவ சங்கீதம் செய்கிற பொழுது ஆண்டவரே என்னை மன்னித்து விடு என்று சொல்கிற சமயத்தில் ஓடி வந்து மன்னிக்கிற தெய்வம் தான் ஒழிய என்னை காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல. இந்த தெய்வம் திருச்சட்டத்தை நிறைவேற்றத்தான் வந்தனை ஒழிய அதை அழிக்க நான் வரவில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார். நீ என்ன செய்கிறப்பா? அருட்சாதனுக்கு எதிராக உன் பிள்ளைகள் போகிற சமயத்தில் பரவாயில்லை ஃபாதர், பரவாயில்லை ஃபாதர் சொல்கிற சமயத்தில் வெட்கமாக இல்லை. நீ இப்படி எந்த அளவுக்கு விசுவாச வாழ்க்கை கேட்டால், அவனை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இவளை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நம்முடைய இதில் கொண்டு வந்திருக்கின்றேன். கத்தோலிக்க திருச்சபையில் எங்கள் மக்களே மதமாற்றம் என்பது உண்டு, ஒரு நாளும் இல்லையே. திருமணம் என்ற பேரில் நீ செய்கிற அட்டகாசங்கள், காதல் என்ற பேரில் நீ செய்கிற அட்டகாசங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நீ தானே திருச்சபையை நாசமாக்கி கொண்டிருக்கின்றாய். திருச்சபை ஒரு நாளும் சொன்னதே இல்லையே. அப்படி என்றால் எந்த அளவுக்கு நீ நானும் பாவத்தில் போய் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளும் விசுவாசத்துக்கு எதிராக போகாதீர்கள். தலையே போனாலும் சரி, என் இறைவனுக்கு ஒன்னம் ஸ்தானம் நான் கொடுத்தே தருவேன். இது ஒரு நாளும் தீவிரவாத சிந்தனை அல்ல, மாறாக என் தெய்வத்தின் மேல் நான் வைத்த அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு. அந்த அளவுக்கு வெறித்தனமாக நாம் அன்பு செய்கிற சமயத்தில் மட்டும்தான் மக்களே நம்மளால் வாழ முடியும். இல்லை என்றால் அவன் இவளுடைய ஆசை தான் தீர்ப்புமை ஒழிய இதா இவருடைய ஆசைக்கு ஒரு நாளும் நாம் போகவே மாட்டோம். இங்கே வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இவருக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்தே தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நான் எதற்காக வந்திருக்கிறேன்? அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். அடுத்து நான் பார்க்கின்றோம், தெய்வம் எதற்காக வந்திருக்கின்றார்? தீர்ப்பு வருவதற்காக அல்ல, உன்னையும் என்னையும் மீட்பதற்காக. எங்கே நான் வாசிக்கின்றோம்? யோவான் நற்செய்தி 12 அதிகாரம் 41 நினைக்கின்றேன். படி இல்லையா? 42 அப்போ படி இல்லையா? 43 படி. ஏ 45 படி. 44 படி. 47 படி. வெரி குட். இப்போ எத்தனை இறை வார்த்தை படிச்சீங்க?
40. நான் சொன்ன இறை வார்த்தை, நான் உலகிற்கு தீர்ப்பு அளிக்க வரவில்லை, மாறாக மீட்கத்தான் வந்தேன். அது எந்த வார்த்தை? 47. அப்போ 47 படிக்கணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வந்தீங்க? 41 படிச்சிங்க. எப்படி பைபிள் படிக்க வச்சோம்ல, இப்போ படி 47. எப்படி இதெல்லாம் புரியுது? சாமியார் பார்த்து சொல்லிட்டாருன்னு தலையாட்டு. படிக்க 47 படி, 47 படி. நான் கூறும் வார்த்தைகளுக்கு நான் உலகிற்கு தீர்ப்பளிக்க வரவில்லை, மீட்கவே வந்தேன். அப்படி என்றால் என் தெய்வத்துக்கு தீர்ப்பு வழங்க தெரியாது என்பதல்ல, மாறாக மீட்கத்தான் வந்திருக்கின்றார். அப்ப இறைவன் உன்னை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், மக்களே, உன் வழியாக அவள் மீட்பு பெற வேண்டும். உனக்கு இப்பேற்பட்ட ஒரு கணவனை தெய்வம் தந்தார் என்றால் அந்த கணவனை நீத்தான் மீட்க வேண்டும், பக்கத்து மாமி அல்ல. அதே மாதிரி மனைவியை உனக்கு தந்திருக்கிறேன் என்றால் அந்த மனைவியை நீத்தான் மீட்க வேண்டும். மீட்பு உன்னுடைய பணி உண்டு. நீ அதை செய்யவில்லை என்றால் வேறொருத்தன் செய்வார்கள், உனக்கு அடி கிடைக்கும். கேட்டார் இல்லையா ஒரு கேள்வி அங்கே காயினை பார்த்து, எங்கே உன் சகோதரன் ஆபேல்? அப்போ அவன் சொன்ன வார்த்தை, நான் காவலாளியான்னு. அப்போ தெய்வம் சொன்ன, நீ காவலாளித்தான், நீ என்ன செய்தாய் என்று. நான் பாபா காப்பாலாம், நீ தான் பொறுப்பாளி. அன்பு மக்களே, குடும்பத்து அங்கத்தினர்கள் நீ தான் போற. உன்னுடைய மகன் விசுவாசத்துக்கு வாழ்க்கை எதிராக போகிறான் என்றால், அவன் எதிராக போகிறான் என்றால் நீ தான் அது காரணக்காரன். முதல் காரணம் பெற்றோர்கள். இரண்டாவது காரணம் யார் வருவார்கள்? ஞான பெற்றோர்கள். முதல் காரணம் ஞான பெற்றோர்கள். இரண்டாவது காரணம் யார் வருவார்கள்? பெற்றோர்கள். என்ன காரணம்? ஞான பெற்றோர்கள். அதே ஞான பெற்றோர்கள். பின்ன எதுக்கு போய் ஞான பெற்றோர் போய் உட்காந்த சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்றதுக்கா? இங்கே எத்தனை பேர் ஞான பெற்றோர்கள்? கை தூக்கும் பார்ப்போம். ஐயோ, இத்தனை பேருமா? மக்களே, உன் பிள்ளைகள், நீ யாருக்கெல்லாம் உன் பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. தாறுமாற வாழ்ந்தாங்கன்னா, விசுவாச வாழ்க்கை எதிராக போறாங்க என்றால் அடி உனக்கு தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அடி உனக்கு தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அடி. பின்னதுக்கு ஞான பெற்றோர்கள் என்று இருக்கிறாய். அது ஒரு சில பேர் ஞான பெற்றோர் எவனே மொத்தம் போடு, எத்தனைப்பா ஞான பெற்றோர் இரு, நீ ஞான பெற்ற எடு, சும்மா வந்து அவங்க கொஞ்சம் பைசா கொடுப்போம் வாங்கிக்கோன்னு, அடி உனக்கு தான் கிடைக்கும். மக்களே, போய் இப்போ மாற்ற முடியுமா? பெற்றோரை மாற்ற முடியாத. போய் அந்த பெற்றோரை ஞாபகம் என்ன செய், ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேள். அதன் பிறகு ரெண்டாவது காரியம் தான் பெற்றோர்கள். அப்போ ஞான பெற்றோர்கள் நீ உரிமை எடுக்க வேண்டும். இப்போ உதாரணம், இவர்கள் தான் என்னுடைய பெற்றோர்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ஞான பெற்றோராக இருக்கிற வைத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுவேன், ஏன் பையனை கோயிலுக்கு அனுப்ப இருக்கிறீங்க? பையனுக்கு டியூஷன் தான் மண்ணம் கிடையாது, போடா கோயிலுக்கு. உனக்கு உரிமை உண்டு. ஞான காரியங்கள் வேற எங்கேயும் உரிமை கிடையாது. ஞானக்காரங்கள் உனக்கு உரிமை உண்டு. ஞானக்கார பையனை பிள்ளை விசுவாச கொண்டு போங்கள், கேட்டிசத்துக்கு அனுப்புங்கள், உனக்கு உரிமை உண்டு. நீ பெற்றோர்களை அதட்டலாம், ஆனால் நீ அந்த பணியை செய்யாமல் பரவாயில்லக்கா அனுப்பி விடுங்கக்கா சொல்லுகின்ற அடி உனக்கு தான் கிடைக்கும். மக்களே, விளையாட்டுத்தனம் அல்ல விசுவாச வாழ்க்கை என்று எப்படி இருக்கிறது பார். நான் வந்திருப்பது தீர்ப்பு வழங்க அல்ல, மாறாக அது மீட்க வந்திருக்கின்றேன். ஆனால் தான் ஏற்ற துணை தெய்வம் கொடுக்கின்றார். இன்னொரு நபருக்கு இன்னொரு நபர், ஒரு ஆணை தெய்வம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒரு இருவராக தெய்வம் கொடுக்க காரணங்கள். அப்படி என்றால் இங்கே இருக்கிற ஒரு மகனும் மகளும் நீங்கள் பெற்றோராக இருக்கிறீர்கள், ஞான பெற்றோராக இருக்கிறீர்கள். உங்கள் பொறுப்பை உணர்ந்து கொண்டு செய்யுங்கள். உங்களை கொண்டு தான் அந்த மகன் அந்த மகள் மீட்பு பெற வேண்டும். ஆனால் இன்று உங்களை கொண்டு மீட்புக்கு எதிராக போகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய் என்று பார். 4 பேர்கிட்ட நல்ல பேர் கிடைக்க வேண்டும், அவங்ககிட்ட நல்ல பேர் கிடைக்க வேண்டும். மறித்த பிறகு நல்ல பேர் கிடைச்சி நீ என்ன பண்ண போகுன்றாய்? சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி ஒட்டி வை. இப்படி மேலெல்லாம் அடைச்சாச்சு பார்த்தியா, மேலே சர்டிஃபிகேட் வாங்கி வை, ஒட்டி வை. உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் பெண் உரிமை வாங்கி ஃப்ரேம் போட்டு வை. குடும்பம் ஓடுமா? விடுமா? நான் என் மனைவியை புரிந்து கொண்டு வார்த்தை மட்டும் இல்லை, செயல்பாட்டில் நீ காட்டு. செயல்பாடுகள் என்ன செய்தாலும் சரி, மக்களே, தெய்வம் உன்னை மீட்புக்காகத்தான் உன்னை கொண்டு வருகின்றார். ஆனால் மீட்பு நிலை என்றால் போய்விட்டதா? நல்ல ஒரு உதாரணம் பைபிளில் உண்டு, பெஸ்ட் உதாரணம். இதுவரை என்னது மீட்கவே வந்திருக்கிறேன் என்றால் உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்வதற்கான ஒரு உதாரணம் இயேசுவே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் இப்போ சண்டை போட்டு எல்லாம் படிப்பாங்க, நானே படிக்கிறேன்.
சரி சரி, ஆசைப்பட்டீங்க, படிங்க. 18ஆம் வாக்கியம் படிங்க. அங்க அக்கடா அக்கடா. ஆ ஆ வீட்டு வேலையாட்களே, உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையுடன் பணிந்து நடங்கள். அது என்ன முழு மரியாதை? பணிந்து நடன அர்த்தம் கீழ்படிதா. மேலேருந்து கீழே குதிப்பேன்னு சொல்ல போய் குதிப்பீங்களா? அவனையும் தள்ளிவிட்டு ஜே ஹோடு போவீர்கள். பணிந்து போன்றன்னு அர்த்தம் புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறது, இதான் பணிந்து போவது. அடுத்தது, நல்லவர்களுக்கும் கனிந்த உள்ளவர்களுக்கு மட்டும் அன்று, மாறாக முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும், பார்த்தீங்களா, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் நீங்கள் பணிந்து போங்கள். அப்படி என்றால் முரட்டு குணம் உள்ள உங்கள் கணவன், முரட்டு குணம் உள்ள உன்னுடைய மனைவி, முரட்டு குணம் உள்ள உன்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பணிந்து போ. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனால் கீழ்ப்பணிந்து போகிறன்னு அர்த்தமா? அல்ல, கீழ்ப்பணிந்து போகிறதல்ல. அப்போ அந்த இடத்துல புத்தியை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பது தூய் ஆவியார் உனக்கு வெறுப்பார். நீ பாட்டு சண்டை போடுறதல்ல, புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறத்தின் தன்மை இதை பார்க்கணும். அப்போ புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அடுத்த வாழ்க்கை, ஒருவர் அநியாயமாக துயருகிற போது, புரிகிறதா? அநியாயமாக மனைவி அநியாயமாக துயருகின்றால் ஏதாவது நியாயம் இருக்கா? ஒரு நியாயம் இல்லை. ஆனால் அநியாயமாக துயருகிற என்றால் கணவன் வந்து அடித்து கொண்டே இருக்கின்றார், என்ன நியாயம்? ஒரு நியாயம் இல்லை, ஒரு தவறும் செய்யவில்லை. மனைவியுடைய பெற்றோர்கள் சொல்வார்கள், பிள்ளையோட பெற்றோர்கள், என் பிள்ளைய நான் உணவு நீ பாட்டு போட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் நான் அவனுக்கு கொண்டு வரவில்லை, அவளை குடும்பம் வச்சு நடத்த பாரு, நீ பாரு, பின்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ண? அதனால தான் அந்த பிள்ளை நேரம் போய் பெற்றோர் எடுத்துகிட்டு போகிறது. பெற்றோர் பலர் நடிப்பார்கள், நான் டைவர்ஸ் ஆகிட்டு ஆள் போயாச்சு, எதுக்கு நீ கல்யாணம் செய்கின்றாய்? மனைவி உனக்கு வேலைக்காரி அல்ல, கணவன் உனக்கு பணம் சம்பாதிக்கிற மிஷினும் அல்ல. அப்போ நீ புரிந்து கொண்டு ஆச்சரியம் செய்ய வேண்டும். அப்போ அவள் அநியாயமாக துயருகிறாள் என்றால் அடுத்த வார்த்தை, மனதில் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வாய். ஆனால் பார்த்தீங்களா, அநியாயமாக துயருகின்ற பொழுது கடவுளை மனதில் கொண்டு, அப்படி என்றால் கடவுளை மனதில் நினைத்து கொண்டு, ஆண்டவரே இதா உன்னை நான் பார்க்கின்றேன், உன் பலிப்படுத்துது அல்லவா, இதை உன் திரு சன்னதியில் அல்லவா இவனை என் கணவனாக, இவளை என் மனைவியாக, இதை இவர்களை என் பிள்ளையாக நீ தந்திருக்கின்றாய், நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு அவனை பொறுமையோடு நீ ஏற்றுக்கொள்வாயானால் அது இறைவனுக்கு உகந்தமாக. தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு தான் ஒழிய ஊராரை மனத்தில் நினைத்து கொண்டுல. உங்கள் அப்பனை பயந்தோ அவனை பயந்தில்லை, என் தெய்வத்தை பயந்து, இறை அச்சம் வருது பார்த்தீங்களா, என் தெய்வத்தை பயந்து நான் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் நான் வெறுப்பு வைத்தேன் வைத்துக்கொள், உன்னை திருப்பி அடிக்கிறேன் வைத்துக்கொள், உன்னை திருப்பி எதிர்த்து பேசுகிறேன் வைத்துக்கொள், இதா என் தெய்வத்தை நான் காயப்படுத்தி விடுவேன், என் தெய்வம் வேதனைப்படுவார். எனக்காக அவர் செய்த தியாகங்கள், அந்த சிலுவை தியாகங்கள், அது அங்கே வேதனையாக இருக்கும். ஒரு நாளும் நான் அது செய்ய மாட்டேன், ஒரு நாள் செய்ய மாட்டேன். ஆகவே தெய்வத்தை நினைத்து கொண்டு உன்னை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதான் நிலை. அடுத்த வார்த்தை, குற்றம் செய்ததற்காக அடிக்கப்படுகின்ற பொழுது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? நீ குடித்து விட்டு வீட்டில் வந்து நிற்பாய், குடிச்சு விட்டு வீட்டில் இருக்கிற மனைவி போட்டு பலன்னு அடிக்கும். இதில் என்ன தப்பு இருக்க? பாரு அமைதியாக இருக்கிறான். பக்கத்து மாமி வந்து சொல்கிற வார்த்தை, பாரு அவன் பாட்டுன்னு அமைதியாக தூங்கி கொண்டிருக்கின்றான், இவன் தான் சும்மா சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றார். அவன் தூங்கிட்டு கொண்டு வந்தனா அவன் குடிச்சு வந்து இருக்கிற காரணத்தில் தான் குடும்பத்தில் சண்டை வருது, குடிச்சு வந்த காரணத்தில் தான் குடும்பத்தில் சண்டை வருகிறது. அப்போ சண்டை வருகிற சமயத்தை அவனை யார் குடிக்க சொன்னது? இல்லை மனைவினை பைத்தியமா? இல்லையே, இதுக்கு சப்போர்ட்டாக பலரும் இருக்கிறார்கள். அது பெற்றோராக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும், சொந்த பண்ண இருக்கான். அவன் லேசாக குடித்தான் தானே, இது அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தானே என்று சொல்லி போகிற வாழ்க்கைகள். இவங்களெல்லாம் அப்படி திருப்பி அப்படி நிற்க வச்சு கவுண்ட் மணி ஸ்டைலில் எட்டிடுவதுங்க, போடாது வெளியேறணும். அது அப்படாலும் சரி, கணவன் மனைவி குழந்தைங்களும் சரி, அப்படியே அழகாக கூப்பிட்டு ஐயா இங்கே வாங்க, அண்ணன் இங்கே வாங்க, மாமி இங்கே வாங்க, என்ன காண்களை அப்படியே திரும்பின்னு சொல்லி எட்டி பொடி இந்த பக்கம் சொல்லணும். ஒரு நாளும் பாவத்துக்கு துணை போகாதீர்கள், ஒரு நாளும் போகக்கூடாது. பரவாயில்ல தானே என்று சொல்லும்போது எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் யார்? சப்போர்ட்டு. அதே குடும்ப அங்கத்தினர்கள் ஒன்று இணைந்து கொண்டு அந்த குடிக்கிறவனை ஓங்கி ஒரு அடி அடித்தவென்றால் 10 பேரும் சேர்ந்து தர்மம் அடிக்கிறேன்னா அவன் குடிக்க போகிறான். ஒரு நாள் அவன் குடிக்க மாட்டான், ஐயோ பயம் வரும். அந்த பயத்தின் காரணமாகவே குடி விடுவான். ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தை அவனால் கவனிக்க முடியும். இல்லையே, நீ அனுமதி செய்வதில்லையே, எந்த அளவு போருங்க. அடுத்த வார்த்தை, நன்மை செய்தும் பொறுமையோடு துன்புற்றால்
அது கடவுளுக்கு உணராகும். பார்த்தீங்களா, நன்மை செய்த மனைவி நீ எப்படி நன்மை செய்த போதிலும் அப்போ உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்றால் பொறுமையோடு நீ அதை ஏற்றுக்கொள்வாயானால் அதுவே தெய்வத்துக்கு உகந்ததாக மாறும். அது ஏமாந்த தன்மை அல்ல, மாறாக இறையச்சம். என் தெய்வத்தை வேதனைப்படுத்தாமல் நாம் வாழ்கின்ற ஒரு நிலை தான் ஒழிய அது பயந்த சுபம் அல்ல. என் தெய்வத்துமே நான் காட்டுகின்ற அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு. இனி அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா, கிறிஸ்துவம் ஒரு முன்மாதிரியாக துன்புற்று, முன்மாதிரியை கிறிஸ்துவம் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரி இட்டு சென்றார். அப்போ எந்த அளவுக்கு இயேசுவை அடித்தார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், காரி துப்பினார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஏன் இயேசு வளர்த்து அடிக்க முடியாதா? அவர் சொன்னார் இல்லையா, கைது செய்கிற சமயத்தில் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஒரு வானதூதரை சொன்னாலே படையோடு வந்து விடுவார்களா, எடுத்து போடுறா, வாளையத்து உரையில் போடுறா, எதுக்கடா இதெல்லாம் என்று. உலகத்தை படைத்த கடவுளுக்கு அழிக்க தெரியாதா? படைத்தவனுக்கு தெரியாதா? அழிக்க தெரியாதா? ஆனால் செய்தாரா? செய்யவில்லை. இதான் தெய்வம். பரவாயில்லை. என்ன காரணம்? அன்பின் வெளிப்பாடு. அடுத்த வார்த்தை, நீங்கள் அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள். யாரு? இயேசுடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள். அவர் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், ஏமாந்து போகவில்லை, அன்பை மையப்படுத்தி வாழ்ந்தார். நீயும் நானும் அதே மாதிரி அன்பை மையப்படுத்தி வாழ வேண்டும். இங்குதான் சமரசமாகாமல் இருக்கின்ற நிலைகள். இதான் நான் தீர்ப்பளிக்க அல்ல, அதை மீட்கவே நான் வந்திருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த நாட்களில், இந்த நாளில், இந்த முதல் வெள்ளிக்கிழமை, இந்த நவநாளில் நாம் ஜெபிக்கிற சுபத்தில் மனித இனம் முழுவதுக்காக ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டவரே என்னை ஒரு கருவியாக நீ பயன்படுத்துகின்றாயே. இந்த எல்லா மனிதர்களும், பாவத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நாங்கள் கொண்டு வருகின்றோம். பாவி நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் உன்னை வேதனைப்படுத்துகின்றோம். இது ஆண்டவரே மன்னிப்பு நாங்கள் கேட்கணும்னு சொல்லிக்கொண்டு முதலில் நீ பாவ சங்கீர்த்தனம் செய். நீ பாவ சங்கீதம் செய்த பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை வாழப்பாரு. உன் குடும்பத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழப்பார்கள். குடும்ப அங்கத்தினர்கள் முன்னிலையிலே தெய்வம் உன்னை நடுவில் நிறுத்தி கொண்டு உன்னை உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு நீ இறை சன்னதியில் அந்த குடும்பத்திலேயே நல்ல ஒரு வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை நீ வாழ சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிருபைகள் ஆசீரும் நமக்கு அங்கு கிடைத்துவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நான் பாவம் செய்